ஜாலியா படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் மனிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, தமிழக வெற்றி கழகம் என்னெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வரனால மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த 12th படிக்கிற பசங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் என்னமோ தெரியல, இந்த வீடியோ எனக்கு பண்ணணும்னு ஒரு எனர்ஜினே சொல்லலாம். ஸோ 12th அது மட்டும் இல்லாமல் +1 எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. பசங்க எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக படித்து நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி ஒரு மோட்டிவாகவே இருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் தளபதின்னு கூட சொல்லலாம். என்னடா அது, ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் தலைவர் தளபதிக்கு என்ன சம்மந்தம், இதனால எப்படா பசங்க படிப்பாங்கன்னெலாம் கேட்டிங்கன்னா இருக்குங்க. அதுக்கான ரீசன் இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயமும் தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பல வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய தொகுதிகளில் நம்ம தலைவர் தளபதி பார்த்திங்கன்னா போய் யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணுறதும் அவங்களோட ஐடியாஸை கேட்குறதும் பேசுகிறதும் வழக்கமாக தான் இருக்குது. ஸோ புதுக்கோட்டையில் கூட பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா +2ல் 10th நல்ல மார்க் எடுத்த பசங்களை கூப்பிட்டு ட்ராஃபி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய படிப்பு செலவெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக பிரம்மாண்டமாக அது பண்ணார். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 234 தொகுதியிலும் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்கள் மாணவிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கான கிராஷ் ப்ரைஸு, அவங்க படிப்புக்கான மரியாதைகள், அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னாடி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக பேசினார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும், எங்கள் தலைவருக்கு தெரியும், அடுத்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் அவங்களால நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும், நிறைய பேர் இன்னும் அரசியலுக்குள்ளே வரணும், அதுதான் அவரோட ஆசை. அந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டான விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதனால் அந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்களும் வில்லிவாக்கத்துலேருந்து 3 பேர், அதாவது 10th 3 பேர், +2 3 பேர் எடுத்து கொடுத்துருந்தோம். அவங்களாம் சந்திச்சுட்டு வந்தாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ அவங்க படித்தவங்கன்றனால பல இடத்துக்கு போகும்போது இதை பற்றி நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவர் பேசின விஷயமும் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1st 3rd வந்தோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு இயர் வந்து தேடி போனோம். அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டானா எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, கரெக்டான பர்சன்ஸுக்கு போகணும், தப்பு நடக்கக்கூடாது. அதனால் எல்லா ஸ்கூலுக்கும் போய் வெரிஃபிகேஷன் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க. டாப் 3 தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இறங்கி வேலை செஞ்சோம். நெக்ஸ்ட் இயர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்தே எங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் ஸ்கூலில் ஒரு குழந்தை வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கு, உங்கள் தலைவரை காட்டுங்க கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பல ஸ்கூல்லேருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம தோழர்களுக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி போன வருஷமும் அதே மாதிரி நாங்கள் பண்ணோம். அந்த ஈவெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஸோ அப்படி கூப்பிட்டு போகும்போதே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட தங்கச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க, அடுத்த வாட்டி நாங்களும் +2 தான், நாங்களும் 10th தான், நாங்கள் ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் எங்களை கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மைண்டு என்ன செட் ஆகிடுச்சுன்னா, நல்ல மார்க் எடுத்தால் தலைவர் தளபதி அவர்களை சந்திக்கலாம், விஜய் அவர்களை சந்திக்கலாம், அதனால் கண்டிப்பாக நாங்கள் படித்து நல்ல மார்க் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதை விட ஒரு சூப்பரான விஷயம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த விஷயம் தான் சென்னை புறநகர் மாவட்டம். அந்த மாதிரி சென்னையில் மட்டும் கிடையாதுங்க, தமிழகத்தில் பல தொகுதிகளில் பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள், நம்ம மாவட்ட செயலர்கள்லாம் அந்தந்த ஸ்கூல் வாசலில் போய் நின்று அந்த குழந்தைங்களுக்கு லப்பரு, ஸ்கேலு, பென்சிலு, பேனா, அந்த எக்ஸாம்ஸுக்கு என்னென்ன தேவைப்படும், சில இடத்துல பார்த்திங்கன்னா பேடு கொடுத்துருக்காங்க, பாக்ஸு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அதாவது 10th-க்கும் +2க்கும் +1க்குலாம் படிக்கிறதுக்கு என்ன தேவையோ, எக்ஸாம்ஸ்க்கு என்ன அவங்க யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட சென்னை புறநகர் மாவட்டத்தில் அவர் போட்டு அந்த வீடியோ பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. 1000 பேருக்கு பார்த்திங்கன்னா இதை வாங்கி கொடுக்குறாங்கன்னும் போது இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம், ஒரு 20 பேருக்கு கொடுக்கலாம். 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த தொகுதியில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த குழந்தைங்கள் அவங்க மேலே என்ன மரியாதை வச்சுருப்பாங்க, நம்ம தோழர்கள் அதை ஐடியா பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு யோசிப்பாங்க. ஏன்னா எக்ஸாம்ன்றது ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம 10th-ம் நம்ம +2 எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்னு சொல்லலாம். அது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா, அதை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ கூட நான் ஃபீல் பண்ணுறேன், ஸ்கூல் லைஃப் எவ்வளோ நல்லா இருந்தால் அந்த எக்ஸாம் டைமு நம்ம படிக்கும்போது யாரும் இந்த மாதிரி பண்ணலையே. நம்ம ஒரு ஸ்கேல் வாங்கினோன்னா கூட நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நேரம் கேட்கணும், ஸ்கேல் உடஞ்சிச்சு, ஏதாவது பாக்ஸ் திருட்டு போச்சுன்னா நம்ம வீட்டில் சொல்லவே பயப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா ஸ்தானத்திலையும் ஒரு அம்மா ஸ்தானத்திலையும் ஒரு தோழர் ஸ்தானத்திலும் நம்ம அண்ணன், நம்ம தளபதி தலைவர் பார்த்திங்கன்னா இறங்கி இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய சொல்கிறதால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சென்னையில் மட்டும் இல்லைங்க, பல தொகுதியில் பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன்.
2-3 நியூஸ் சேனல்லையும் கிளிப்பிங் வந்தது. நான் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம தலைவரும் பார்த்திங்கன்னா காலையிலே விஷ் பண்ணிட்டார். முதல் ஆளாக பார்த்திங்கன்னா விஷ் பண்ணிட்டார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம மாணவ மாணவிகள் தம்பி தங்கச்சிங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார். ஸோ அவரோட ஸ்டாண்டில் அவர் எப்போவுமே தெளிவாக இருக்காருன்றதில் எனக்கு தெரிஞ்சுது. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழக அரசு தலைவர், அதாவது தாவேக்காவோட தலைவர் என்ன பண்ணுறாரோ அதை சீக்கிரமாக நம்ம பண்ணிடணுன்றதில் தெளிவாக இருக்காங்க இப்போது. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம விஜய் அண்ணா தான் கூப்பிடுவோம். அது இப்போ கிடையாதுங்க, பல வருஷமாக நம்மளுக்குள்ளே இருக்கிற பாண்ட் அந்த மாதிரி விஜயண்ணான்னு கூப்பிட்டு இப்போவும் பார்த்திங்கன்னா எல்லாருமே தலைவர்னு சொல்லும்போது எங்களுக்கு அவரை பார்க்கும்போது அண்ணன் ஃபீல் தான் வருது. ஸோ அண்ணான் தான் எங்களால் கூப்பிடவும் தோணும். நேரில் பார்த்தாலும் சரி, அவர் எந்த ஈவெண்ட்டில் பார்த்தாலும் அண்ணான் தான் நாங்கள் முதல்ல கத்துவோம். ஸோ அந்தளவுக்கு பாண்டிங் எங்களுக்கு இருக்குது. அதை பார்த்தோன்னே துணை முதல்வர் பார்த்திங்கன்னா அண்ணான்ற மாதிரி கேப்ஷன் கொடுத்து ஒரு நியூஸில் போஸ்ட்டு பார்த்தேன். முதலமைச்சர் அப்பான்னு சொல்லி போஸ்ட்டு பார்த்தேன். நம்ம தலைவர் போடுற காஸ்டியூமில் ஒரு வீடியோலாம் போடுறாரு. ஸோ இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி YMCA அந்த ராயப்பேட்டையில் பார்த்திங்கன்னா நோன்பு திறக்கிற ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நம்மளும் அதில் போய் கலந்துக்க போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற நிறைய விஷயங்களும் எக்ஸ்க்ளூசிவான விஷயம்லாம் என்ன நடந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை அனௌன்ஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங், நம்ம 7ஆம் தேதி இதை பண்ணுறோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் உட்காந்து முஸ்லீம்ஸ் தோழர்களோடலாம் உட்காந்து நோன்பு திறக்கிற வீடியோ வருது. ஸோ திமுக சார்பாக நோன்பு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம, அதாவது டீச்சர்ஸ் சொன்னால் ஸ்டூடெண்ட் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தலைவர் தான் இங்கே வாத்தியார். அவர் சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஆள்ற கட்சியெல்லாம் கேட்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க இறங்கி எங்கே விஜய் அவர்கள் பண்ணால் அது ட்ரெண்ட் ஆகிட போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிவிடுவோம்னு சொல்லி அவங்க இறங்கி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நான் நிறைய விஷயத்தில் நோட் பண்ணிட்டேன். நம்ம என்னென்ன முடிவு பண்ணுறோமோ அதை உடனே அவங்க உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிச்சி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் எங்கள் தலைவர் தளபதி பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க 7ஆம் தேதி அந்த முஸ்லீம் தோழர்களோட அவர் பண்ணுற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு அது பயங்கர லெவலில் ட்ரெண்டிங்காக இருக்கும். அதில் வாய்ப்பே இல்லை. எங்கள் பொதுச் செயலாளர் அந்த தீர்மானத்துக்கு போயிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனைத்து கட்சிக்கு தீர்மானத்துக்கு போகும்போது அவர் போனதுக்கே அந்த அளவுக்கு மாசாக இருந்தது. எல்லா மீடியாலும் பல கட்சி அதில் சேர்ந்தாங்க. கமலஹாசன் உட்பட நிறைய பேர் இருந்தாங்க. இருந்தாலும் எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் போய் வெளியே வரும்போது மீடியா சூழ்ந்ததும், அவர் உள்ளே போகும்போது மீடியா அந்த கார்டு போட்டதும் நியூஸ்லலாம் காட்சிலாம் பார்த்துருப்பீங்க. வேறு எந்த கட்சி தலைவருக்கும் அது இருக்காது. ஸோ நமக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மீடியாவை பார்த்திங்கன்னா நமக்கு உறுதுணையாக நின்று நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் ரோட் சைட் அம்மணி சார்பாகவும் நம்ம டீம் சார்பாகவும் 10th +2 +1 எல்லோரும் எழுதுகிற பொது எழுதுகிற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். தலைவர் தளபதியை கூடிய விரைவில் சந்திங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் உயிர் உள்ளவரை பேசிகிட்டு இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பாபாய். நான் உங்கள் AJ. நன்றி. அவங்க எங்க கார்த்திக் ப்ரோ, அவர் இன்னொரு பேர் எங்க, அவரு எங்க வாங்க, அவங்க எங்க வலி கலை, அவங்க இந்த பக்கம் யார் வலி விடு கொஞ்சம் வலி விடு.